எம்டி நேயர்களே வணக்கம். ஒரு சின்ன கதை கூற போகிறேன். அந்த கதையின் பெயர் ஆபத்து காலத்தில் உதவி. உதவி என்பது ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவனுடைய ஆபத்தும் அந்த மாதிரி எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. இதுதான் உலகத்தில் நடப்பது. ஒரு கதை கூறுகிறேன். ரெண்டு காக்கா ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த குட்டி கிராமத்தில் எல்லாரும் வீடுகள் எல்லாம் அங்கங்கே கொண்டு போயிட்டாங்க. பாதி பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வயசான தம்பதிகள் அந்த ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த ரெண்டு காக்கா டெய்லி வரும். இந்த வயதானவர் எப்போவுமே அவங்களுக்கு சோறு கொடுப்பார். கொடுத்துக்கிட்டு தான் அவர் சாப்பிடுவார். அந்த காக்கா ரெண்டு காக்காவும் காக்கான்னு சாப்பிட்டுக்கிட்டு போயிடும். இப்படி பல நாட்கள் நடந்தன. இந்த வயதானவர்கள் இரண்டு பேர்களுக்கும் குழந்தைகள் எல்லாம் பெருசாகி வெளிநாட்டில் இருக்காங்க. அங்கேருந்து வரக்கூடிய பணம்லாம் இவங்க ஏழைகளுக்கு எல்லாம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம். இந்த காக்காவுக்கும் அப்பப்போ சாப்பாடு டெய்லி கொடுப்பாங்க. அதுவும் டெய்லி நமக்கு எங்கே இல்லாட்டாலும் இங்கே கிடைக்குன்னு சொல்லி சாப்பிட்ரு போயிடும். ஒரே சந்தோஷம் அந்த காக்காவுக்கு. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாளைக்கு காக்கா வந்த நேரம் சாப்பாடு வைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் பார்த்துச்சு. அப்புறம் காக்கான்னு செத்துச்சு. யாரும் சாப்பாடு வைக்கலை. அப்புறம் 3 மணி வரை அது திரும்ப திரும்ப கத்துச்சு. யாருமே வரல. உடனே காக்காவுக்கு என்ன, ஏன் யாருமே வரலைன்னு சொன்னோடனே அது என்ன பண்ணிட்டு, அதுக்கு ஒரு ஞானம் கிடைச்சிது. என்ன நடக்குன்னு வீட்டில் தெரியல தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அந்த இடத்துல ஒரு வீடு தான் இருக்குது. அந்த சின்ன கிராமத்தில் எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ரெண்டு காக்காவும் என்ன செஞ்சிச்சு, எல்லா காக்காவையும் காக்கான்னு கூப்பிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள துணிமணிகள் காயப்போட்டதை எல்லாம் தூக்கிட்டு, சிலவங்க துணி காயப்போட்டிருப்பாங்க, சிலது ஆகாரங்களை வெளியில் காயப்போட்டிருப்பாங்க, ஏதாவது விதைகள், அதெல்லாம் எல்லாம் தூக்கிக்கிட்டு நேர எல்லா காக்காவும் தூக்கிட்டு உடனே அந்த கிராமத்தில் உள்ள என்னடா எல்லாம் தூக்கிட்டு பறந்துட்டு போகுது, துணியெல்லாம் தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லி நேராக அந்த கிராமத்துக்கு தான் போகுதுன்னு எல்லாம் பார்த்துட்டாங்க. உடனே இங்கே என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லி 5-6 பேர், நிறைய பேர் அங்கேருந்து இங்கே பார்த்தா, வீட்டில் இருந்து பார்த்தா 2 பேரும் அந்த வயதானவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்காங்க. அப்படியே காய்ச்சல் வேற கொதிக்குது அவங்க தொட்ட உடனே அவங்க இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே அவங்க உள்ளவங்க சொன்னாங்க, காக்கா பாரு எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்மளை அங்கே வரவழைச்சிட்டு அப்படி சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாருக்கா உதவி செய்யும் போது காக்கா வடிவத்தில் எப்படி அவங்களுக்கு உதவி வந்துச்சோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உதவி எங்கே இருந்தாலும் கிடைக்கும். அதனால் காக்கா தன்னால் முடிஞ்ச அளவு தன் ஞானத்தை வச்சு உதவி செஞ்சு, அதேமாதிரி நமக்கு பணம் இல்லையோ இல்லை நம்ம பிசிக்கலாக இல்லையோன்னு நினைக்கிறோம், எது நம்மக்கிட்ட இருக்குதோ அதை வச்சு முடிஞ்சளவு உதவி செய்யும் போது இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு காலத்தில், நமக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்வார். அதுதான் இந்த கதையினுடைய நோக்கம். ஆகையினால் உதவி செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு இடர்கள் ஏற்படும் போது ஏதாவது காக்கா வடிவத்தில் யாராவது ஒருவர், காக்காவே வரலாம், ஏதாவது ஒரு உருவத்தில் நமக்கு உதவி செய்வார்கள். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.